ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் தாத்தா சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணுறாங்களாம். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம மகா அழுது பாவம் கண்ணீரே ஓஞ்சு போச்சுங்க. அதனால் இந்த பொண்ணு வந்துட்டு எப்படியாவது சமாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு தாத்தா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவையும் பாட்டியும் கரெக்ட் பண்ணிடுச்சு. பாட்டி என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பார்த்து நல்லது பண்ணுறேன், இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குது. இதெல்லாம் நீங்கள் வளர்த்துருக்கோம். சூர்யாவை ஒழுங்காக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். பாட்டி பொண்டாட்டியை மயச்ச நாடாக தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இது நீங்கள் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தான் ஒய்ஃபை யாருக்கு என்ன சொன்னாலும் கோவம் வருங்க. ஆனால் இந்த கௌதம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அதாவது தான் ஒய்ஃபை வந்து ஒருத்தன் காதலிக்கிறேன் தூக்கி போட்டேன்னு சொன்னதை நினச்சி பெருமைப்படுறாப்லையா. அதாவது இதை வச்சு எப்படியாவது ஐஸ்வர்யாவை கழட்டி விடணும்னு நினைக்கிறான். டே என்னடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது மறுபடியும் அந்த கிளப்புக்கு போகிறாரு, அவரும் வராரு. வந்த உடனே நீ எப்படி லவ் பண்ண, ஐஸ்வர்யாவோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. எதுக்கு வீட்டில் இன்னும் ஒரு பெரலையத்தை வெடிக்க வைக்க தான். ஐயோ இப்போதான் ஒரு பூகம்பம் வெடிச்சது, மறுபடியும் என்னையா டப்புன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? சீக்கிரமாகவும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க, லேட்டாக கண்டுபிடிக்கிறீங்க, வச்சா மகாவுக்கு தான் அப்படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மகா மறுபடியும் கோயிலுக்கு போய் நின்று ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் முன்னாடி நின்றுட்டு என் வாழ்க்கை எப்போ சரியாகும், எப்போ அவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. என்னம்மா நடக்குதுங்க, கடவுள் முன்னாடி நின்று புலம்புறதே இந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு யாருக்கிட்ட சகுனி சித்ராவுக்கு அனுப்பிடுறாரு. சகுனி சித்ரா இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போய் உசிப்பேற்றி விடுது. இது மாதிரி பண்ணிட்டாங்க, உங்கள் ஹெல்த் இப்படி இருக்குது அப்படி இப்படி. நீ உருட்டன்னு எனக்கு தெரியும்டி, நீ சரியான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு தாத்தா நினைக்கிறாரு. ஏன்னா தாத்தா எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.